ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஈவினிங். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஈவினிங் வந்து நாங்கள் வெளியே டின்னர் சாப்பிட போவோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஸ்வலாக அந்த சங்கல்ப் போவோம், அந்த பஃபே இருக்கும் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு கடைக்கு போகிறோம். ஸோ புதுசுன்னா நான் நேரில் போய் சாப்பிட்றது புதுசு. பட் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டர் பண்ணி அந்த கடையெல்லாம் சாப்பிடுவோம். ஸோ இங்கே வந்து எம்கே தோசா கார்னர் அப்படின்னு ஒரு கடை இருக்குது. ஆக்சுவலி எம்கே குணா தோசா கார்னர் அப்படின்னு. ஸோ பேர் வச்சு வெறும் தோசை மட்டும் கிடையாது, உள்ளே எல்லாமே இருக்கும். ஃப்ரைட் ரைஸ்லேருந்து பிரியாணிலேருந்து எல்லாமே, நான் பட்டர் நான், சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் ஃபஸ்ட் டைம் நேரில் போகிறோம். ஸோ நேர்லேயும் போய் சாப்பிட்டு பார்த்துட்டு அங்கே என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ நாங்கள் மில்டன் கீன்ஸ் மூவ் ஆகியுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 year கிட்ட ஆகிடுச்சு. 1 year 2 months மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நிறையா ரெஸ்டாரண்ட்ஸில் இங்கே ட்ரை பண்ணிட்டோம். பட் ஆனால் நான் ரெட்டிங்கில் இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெட்டிங் பற்றி நிறைய வீடியோஸ் போடுவேன், ரெஸ்டாரண்ட்ஸு அது இதுன்னு போட்டே இருந்தேன். பட் மில்டன் கீன்ஸ் பற்றி இன்னும் வீடியோவே போடலை. ஏன்னா வந்த புதுசுலேருந்து கொஞ்சம் தாரா கூட அங்கே போகிறது இங்கே போகிறது, அப்புறம் யூரோப் ட்ரிப் அது இதுன்னு போயிடுச்சு. ஸோ இனிமேல் அட்லீஸ்ட் மில்டன் கீன்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா ரெட்டிங்கில் நான் அதை பற்றி வீடியோ போட்டவங்களுக்கே நிறைய பேர் எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவிலேருந்து வர்றவங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஒரு டவுன் ஒரு சிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு. ஸோ அதனால் சரி, மில்டன் கீன்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இது வந்து இன்னொரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அதையும் நம்ம போய் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னுமே நிறைய பிளேசஸ் மில்டன் கீன்ஸில் நிறைய பார்க்ஸ் அது இதுன்னு இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நான் கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு புது புது இடங்கள் வந்து மில்டன் கீன்ஸில் வந்து நான் சுற்றி காமிக்கிறேன். ஸோ வந்துட்டோம் மில்டன் கீன்ஸ். இது வந்து கண்ட்ரிமேன் ஒரு பப். இங்கே வந்து பக்கத்தில் இதுதான் அந்த கடை, எம்கே தோசா கார்னர்னு. உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இன்னொரு சூப்பரான ஒரு நல்ல விஷயம் அமைஞ்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துலேயே வந்து பார்க் இருக்குது. ஸோ இன்கேஸ் ஆர்டர் பண்ணி சாப்பாடு லேட் ஆச்சுன்னா தாரா கூட்டிகிட்டு அங்கே வந்து அவளை என்கேஜ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நம்ம போய் சாப்பாடு நல்லா தான் இருக்கும். ஏன்னா நான் நிறைய தடவை ஆர்டர் பண்ணியிருக்கேன், நிறைய ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் இந்த கடைக்குள்ளே வரோம். போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது ஆம்பியன்ஸ் அண்ட் ஃபுட் எல்லாமே. நம்ம இதுக்கிட்டையும் இந்த மாதிரி ஒரு கடை வந்தால் நல்லா தான் இருக்கும். எம்கே தோசா கார்னர், சவுத் இண்டியன் ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்ட் அண்ட் பார். சவுத் இண்டியன்னு போட்டிருக்காங்களே, ரொம்ப சவுத் போயிட்டாங்களோ. தோசா மினிமம் பாப்பு வர்றப்பே சொல்லிடுச்சு சிக்கன் கறி தோசை சாப்பிட போகிறேன் அப்படின்னு. தோசா வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. அப்போ நம்ம எப்போவுமே 65 இது தான் ஆர்டர் பண்ணுறோம். அதனால் இந்த டைம் வேறு ஏதாவது, நான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் போகிறேன் பாப்பு. நம்ம ஊர் ஸ்டைலில் கொடுங்க அப்படின்னு கேட்டு பார்ப்போம். ஓ, இதெல்லாமே வெஜ்ஜு பாப்பு, பச்சை கலரு. நம்ம ரெட்டுக்கு வருவோம். எக் வெரைட்டிஸ் பர். ஓகே பாப்பா, எக் கல் தோசை இருக்குது, எக் கொத்து, எக் நூடுல்ஸ். ஸோ நாங்கள் எப்போவுமே வீட்டில் இதுதான் ஆர்டர் பண்ணுவோம், சிக்கன் 65 ஃப்ரைட் போன்லெஸ் பிரியாணி. பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் சமோசா, ஒரு சிக்கன் கீமா தோசா, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், ஒரு சிக்கன் சுக்கா போன்லெஸ், அப்புறம் தாராக்கு வந்து லெமன் ரைஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குன்னு வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சாப்பிட்டுட்டு அதோட ஃபுட் ரிவ்யூவும் கொடுக்குறேன். ஸோ ஆம்பியன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஓகே, ரொம்ப சுமாராக இருந்துச்சு. பட் நமக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, சாப்பாடு நல்லா இருந்தால் எங்கே வேணாலும் உட்காந்து சாப்பிட்லாம் சந்தோஷமாக. ஸோ அதனால் ரொம்ப பேட் இல்லை, ஓகே டீசெண்டான ஒரு ரெஸ்டாரண்ட். கொஞ்சம் பழைய ஏரியா இது, ஸோ அதனால தான் அப்படி இருக்குது. ஸோ பக்கத்துலேயே இந்த பார்க் இருக்கிறதுனால இங்கே வந்தோம். இப்போது எதில் போகிறடா? நடா, இப்போ வா போகலாம். சரி உட்கார், வா. சரி உட்காச்சிக்கிறியா? I think so, it's better. சரி, இவ்வளோ புடி. சரி, இதல்ல இவ்வளோ புடி. அதான் குட்டி இது பாருங்க, உனக்கு லெமன் ரைஸ், எம்மி லெமன் ரைஸ் கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு பார்க்குறேன். சூடாக பார்த்து கூட சூடு. தரமா நாங்கள் தாராக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக காரம்லாம் கொஞ்சம் கம்மியாக வந்து ஒரு லெமன் ரைஸ் கேட்டிருந்தோம். ஸோ அவளுக்கு மட்டும் தனியாக காரமாக கம்மியாக பண்ணித்தரோம் அப்படின்னு சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் சமோசாவுக்கு வந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ப்ளெயினாக உள்ள ஃபில்லிங் இல்லாமல் நல்ல ஒரு மசாலாவோட சூப்பராக இருந்துச்சு இந்த சிக்கன் ஃபில்லிங்.
லெமன் ரைஸுமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் நம்ம தமிழ்நாடு சைடு நம்ம வீட்டில் அம்மா அப்பா செஞ்சால் எப்படி செய்வாங்க அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு ரோட்டுக்கடை ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்னு, சும்மா ஒயிட் கலர் ரைஸில் வெந்து வேகாத சிக்கனை போட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு நினச்சேன். ஸோ அதே போல் சூப்பராக அவங்க அந்த சிக்கன் 65 பீசஸ் போட்டு நம்ம ஊர் ஸ்டைலில் ஒரு நல்ல ஒரு காரசாரமாக ஒவ்வொரு ரைஸ்லேயுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி சூப்பராக ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கொடுத்தாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இந்த க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் எப்படி இருக்குது அப்படின்னு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்து ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா சாந்தினியோட சிக்கன் கீமா தோசை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் முன்னாடிலாம் இந்த சிக்கன் கறி தோசைலாம் சாப்பிட்ணும் அப்படின்னா ஈஸ்ட் ஹாமில் இருக்கிற அஞ்சப்பருக்கு போவோம். இனிமேல் வந்து இந்த மாதிரி சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக நாங்கள் இந்த கடைக்கு வந்துடலாம். சொல்லிடலாம். மயில், உன் பேர் என்னடா? இங்கே பாரு, உன் பேர் என்ன? ஹானஸ்ட் ஒப்பீனியன் என்னென்னா, கடை வந்து ஒரு கொஞ்சம் பழைய டைப் ஆஃப் கடை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உள்ள ஆம்பியன்ஸ்லாம் பெருசாக எதுவும் எதிர்பார்க்காதீங்க. சாப்பாடுனா ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த நீங்கள் சிக்கன் 65 பிரியாணி அது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சாந்தினி இன்றைக்கி வந்து சிக்கன் கீமா தோசை சாப்பிட்டா அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன், அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ பேசிக்கலி இந்த சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு சூப்பராக தான் இருக்குது. செட் பார்த்திங்கன்னா இப்போ இந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சாப்பாடு நல்லா இருக்கோ இல்லையோ, ஆம்பியன்ஸ் சூப்பராக இருந்தால் ஓரளவுக்கு நல்லா இருந்தால் அதுதான் நிறைய பேர் விரும்புகிறாங்க இங்கெல்லாம். பட் அந்த வகையில் பார்த்திங்கன்னா அந்த டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் உள்ளே வந்து சாப்பிட்றது வந்து கொஞ்சம் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு 4-5 ஒரு 10 பேர் ஒரு 8 பேர்லாம் சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக வந்து சாப்பிட்றீங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை உள்ளே உட்காந்து சாப்பிட்றதுக்கு. அட்லீஸ்ட் அவங்க ரொம்ப சின்ன விஷயம் வந்து அட்லீஸ்ட் அந்த பிளேட்ஸ் கொஞ்சம் மாற்றலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்க்ராட்ச். ஸோ அதுலேயே அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே போயிடுது சாப்பிட்றப்ப என்னடா அப்படின்னு. ஸோ நான்லாம் என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் இந்த கடையில் சாப்பிடுவேன். பட் வந்து டெஃபினட்டாக வந்து நான் என்னோட ஆர்டர் பண்ணி வீட்டில் தான் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மில்டன் கேஸ் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. சாப்பாடு எல்லாமே நம்ம ஊர் ஸ்டைல், நீங்கள் க்ளோசஸ்ட் யூ கேன் கெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்பராக நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைல் டிஷ் வேணும், சாப்பாடு வேணும், சாம்பார் வடை, தயிர் வடை, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா இந்த கடைக்கு நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இன்றைக்கி வேறு அவங்க வந்து ரொம்ப நல்லவங்களா தாரா இருந்தான்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து சின்ன ஒரு பீன்ஸ் பொரியல் இருந்துச்சுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் சூப்பராக வந்து ஃபுட் உங்களுக்கு இங்கே கிடைக்கிது.